எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் 4 டைப்ஸ் ஆஃப் ஃபிட்னஸ். ஒரு ஆத்மா அவர் எங்கேயோ படிச்சிருக்காரு 4 டைப் ஆஃப் ஃபிட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு, பிசிக்கல் ஃபிட்னஸ், மென்டல் ஃபிட்னஸ், சோஷியல் ஃபிட்னஸ், ஸ்பிரிச்சுவல் ஃபிட்னஸ் அப்படின்னு படிச்சிருக்காரு. இதை பத்தி ஒரு வீடியோ நீங்க போட முடியுமா? நம்ம பொதுவா 2 ஃபிட்னஸ் பற்றி தான் பார்க்குறோம். அதாவது உடலை நல்லா பார்த்துக்கணும், மனசை நல்லா பார்த்துக்கணும், இப்போ தான் பார்க்குறோம். இந்த 4 டைப் ஆஃப் ஃபிட்னஸ் நான் ஒரு இடத்துல படித்தேன், இதை பற்றி நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றார். ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், இருந்தாலும் அந்த ஆத்மா கேட்டுக்கிட்டதால இந்த வீடியோ நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போ ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இதை பற்றி நமக்கு பொதுவாக எல்லாருக்கும் நல்லா தெரியும், இருந்தாலும் ஓவராலாக பார்த்துருவோம். இந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸோடைய மெயின் கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கோல் நம்ம உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கணும், சரீரம் விடுற வரைக்கும் எல்லா உறுப்புகளும் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணணும். கரெக்டாக, இதுதான் நம்மளோட கோல். இதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும், என்ன பண்ணணும்? எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணணும். கரெக்டாக, அவங்கவுங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி, உடல் ஆரோக்கியத்துக்கு ஏற்ற மாதிரி என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிடுறது நல்லது. அட்லீஸ்ட் வாக்கிங் போங்க, ஜிம்முக்கு போங்க, ஸ்கிப்பிங் பண்ணுங்க, இந்த இந்த ஏரோபிக்ஸ்லாம் சொல்கிறாங்களே, கலந்துக்க முடிஞ்சவங்க அதில் கலந்துக்கங்க. இப்படி உடல் ரீதியான ஃபிட்னஸ்க்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் தயவு செய்து பண்ணுங்க. அடுத்தது, நீங்கள் உணவு உணவு சாத்வீக உணவு சாப்பிடுங்க. இப்போ நான்வெஜ் சாப்பிட்றவங்க அளவாக சாப்பிடுங்க. கொழுப்பெல்லாம் கூடுற மாதிரி, இல்லை கொலஸ்ட்ரால் கூடுற மாதிரி இதெல்லாம் வராத மாதிரி பார்த்துக்கங்க. உணவில் பர்ஃபெக்ட் டைம் வச்சுக்கோங்க. அடுத்தது தேவையான அளவுக்கு குடிநீர் குடிங்க. ஒரு நாளைக்கு இத்தனை லிட்டர் தண்ணி குடிக்கணும்லாம் சொல்கிறாங்களே, அதனால அது கரெக்டாக குடிங்க. அடுத்தது கரெக்டான ஒரு தூக்கம், போதுமான அளவுக்கு தூக்கம் நமக்கு தேவை. கரெக்டாக, பொதுவாக சொல்கிறாங்க 8 மணி நேரம் தூங்குங்கன்னு சொல்கிறாங்க. அந்த தூக்கம் ஆழ்ந்த தூக்கமாக இருக்கணும். படுத்தேன் ஆனால் தூக்கம் வரல அப்படின்னு இருக்கக்கூடாது. இந்த தூக்கம்ன்ற விஷயத்தில் நான் ஒரு விஷயம் படித்தேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இருந்தது. அதாவது நம்ம ஒரு புது இடத்துக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல போய் படுத்து தூங்கணும்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேருக்கு என்ன சொல்கிறாங்க, தூக்கம் வரல, ட்ரெயினில் போங்களேன் தூக்கம் வரல அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம மூளையில் ஒரு பகுதி அது புது இடங்கள்ல இருந்தால் ரெஸ்ட்டில் இருக்குமா, தூங்க படுக்கும் போது இனி ஒரு பகுதி முழிச்சுக்கிட்டே இருக்குமா, இது புது இடம், இங்கே என்ன வேணால் நடக்கலாம். அப்போ அதனால தான் நம்ம எப்போவுமே புது இடங்களில் போகும்போது நல்ல ஒரு தூக்கம் வரதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பார்த்து தான் படிக்கிறேன், ஓகேவா? அதெல்லாம் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகிற மாதிரி உங்களுக்கு தெரியும். அடுத்தது மென்டல் ஃபிட்னஸ். மென்டல் ஃபிட்னஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுடைய கோல் என்ன, அதில் என்ன குறிக்கோள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அமைதி, ஃபோக்கஸ்டாக இருக்கணும், எமோஷ்னலி பேலன்ஸ்டு மைண்ட் இருக்கணும். இதெல்லாம் தான் மென்டல் இதை பற்றி நம்ம சொல்கிறோம், அந்த ஃபிட்னஸை பற்றி சொல்கிறோம். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெடிடேஷன் பண்ணணும். ஓகேவா? அது லௌகிக மெடிடேஷனோ இல்லை ஆன்மீக மெடிடேஷனோ, அந்த ராஜயோகம் மாதிரி மெடிடேஷனோ, இல்லாட்டி வெளியில் சொல்லிக் கொடுக்க கூட நீங்கள் பண்ணலாம். இது நம்முடைய மென்டல் ஸ்ட்ரென்த்துக்கு. அடுத்தது நிறைய படிக்கணும், புதுசாக கற்றுக்கணும். நம்ம ஒரு மாணவராகவே இருக்கணும், நம்ம சாவர வரைக்கும் மாணவராக புதுசாக ஏதாவது கற்றுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா வாழ்க்கை மாறிக்கிட்டே இருக்குது, புது புது கொஸ்டின் பேப்பர் வாழ்க்கை கொடுத்துக்கிட்டே இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம நிறைய படிக்கணும். அடுத்தது ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணணும். ஓகேங்களா? அது ரொம்ப சிம்பிள். பகவத்கீதை சொல்கிறேன், இது ஞாபகம் வச்சுன்னா போதும். நேற்றும் நல்லது, இன்றைக்கும் நல்லது, நாளைக்கும் நல்லது. இந்த கான்செப்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பொதுவாகவே அது நம்பிக்கை வந்துட்டே இருந்தால் போதும். என்ன நடக்குமோ அப்படின்னு யோசிக்காதீங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு நினைங்க. எப்பவுமே உங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்கணும், இறைவன் மேலே நம்பிக்கை இருக்கணும், இந்த வாழ்க்கைன்ற ட்ராமா மேலே நம்பிக்கை இருக்கணும், உங்கள் பரிவாரத்தில் சொந்தம் பந்தம் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தால் உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அடுத்தது ஸ்க்ரீன் டைம். ஸ்க்ரீன் டைம்னா என்னென்னா, இப்போ மொபைலில் பார்க்குறது, ஒரு நாளைக்கு இவ்வளோ நேரம் தான் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ரூல்ஸ் வச்சுக்கணும். இது மொபைலுக்கு மட்டும் இல்லை, டிவி இல்லையா, இந்த மாதிரி சினிமாலாம் நீங்கள் ஒரு 6 மாதத்துக்கு ஒன்று பார்த்தா போதுமானது. வாரம் வாரம் பார்க்கணும், டெய்லி பார்க்கணும் அப்படிலாம் பார்க்குறது, இந்த சீரியல்லாம் பார்க்குறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரீன் டைம்லாம் எவ்வளோ குறைக்கிறீங்களோ இந்த மென்டல் ஹெல்த்துக்கு நல்லது. ஏன்னா அது வழியாக நம்ம பாதிக்கப்படுறோம். ஓகே, அப்புறம் இந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷன் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மேனிஃபெஸ்டேஷன் சொல்லிட்டு, நான் 2 நாள் முன்னாடி பாண்டிச்சேரி போயிருந்தேன். அங்கே ஒரு சகோதரி வீட்டில் தங்கியிருந்தேன். அப்போ அவங்க வீட்டில் என்ன பண்ணாங்க, ஒரு 50 ரூபா நோட்டு வாங்கி ஒரு ஸ்டிக்கரில் ஒட்டியிருக்காங்க, இந்த பணமானது எனக்கு அடிக்கடி தேவையான அளவுக்கு வருகிறது அப்படின்னு எழுதி ஒட்டியிருந்தான். இது ஒரு அஃபர்மேஷன் தான். பணம் நமக்கு வரணும் இல்லையா,
ஸோ இதுக்காக அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நம்மளுடைய மென்டல் ஸ்ட்ரென்த் வந்து நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து சோஷியல் ஃபிட்னஸ். சோஷியல் ஃபிட்னஸ்னால் என்னென்னா, நம்ம ஒரு சமுதாயத்தில் தான் வாழ்கிறோம். அந்த சமுதாயத்தில் எல்லாருக்கிட்டையும் எப்படி இணக்கமாக வாழ்றது அப்படின்னு தான் சோஷியல் ஃபிட்னஸ். சில பேர் பாருங்கன்னா ரொம்ப கம்முன்னு இருப்பாங்க, வீட்டுக்குள்ளேயே யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க. வெளியில் போனால் ஒருத்தர் கேள்வி கேட்டால் அது ஒரு சென்டென்ஸில் பேச இவர் ஒரே வேர்டில் போய் சொல்லுவார். அப்படிலாம் இருக்காங்க. சோஷியல் ஃபிட்னஸ் வளர்த்துக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து நமக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, குடும்பங்களாக இருக்கட்டும், இப்போ தூரத்து சொந்தம் அந்த சொந்தம்லாம் சொல்கிறாங்க, இவங்ககிட்டலாம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகேவா? அப்போ தான் உறவுகளை மேம்படுத்தவே முடியும். இப்போ நான் சென்னையில் இருக்கேன், எங்கள் சொந்தக்காரங்க கேரளா இருக்காங்க. எப்பாவது வாரத்துக்கு ஒரு டைம் கண்டுபிடிச்சி சொந்தக்காரங்க 4 பேருக்கு ஃபோன் பண்ணணும், கேட்கணும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா கேட்கணும். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணணும். நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கீங்களா, அதில் வந்து ஒரு 4 மெசேஜ் போடணும். அப்படி எல்லாருடையும் உறவு மேம்படுத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது கண்டிப்பாக பண்ணணும். அப்புறம் நம்ம வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்குல்ல, இதை வந்து நம்ம வளர்த்துக்கணும். ஓகே, அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் கம்யூனிகேஷன் ஸ்கில்ல வந்து அடுத்தவங்க சொல்லும்போது எவ்வளோக்குள்ள பொறுமையாக கேட்குறோமோ அது கேட்கணும். அதே மாதிரி நம்ம சொல்லும்போது இனிமையாக சொல்லணும். ஓகே, இதுதான் கம்யூனிகேஷன் ஸ்கில். சில பேர் எப்படி விரும்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துக்கு நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே இருக்கிற 9 பேருமே ஏன்டா இவன் வந்தான் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது நம்ம குணம். இவர் வரமாட்டாரா அப்படின்னு மக்கள் ஏங்குற அளவுக்கு நம்மளோட குணம் இருக்கும். ஓகே, அடுத்தது டாக்ஸிக் கனெக்ஷன். டாக்ஸிக் கனெக்ஷன்னா இவங்கெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. இப்படிப்பட்ட ஆட்கள் யாருன்னு நம்மளுக்கு கண்டுபிடிக்க தெரியணும். அவங்ககிட்ட இருந்து கட் பண்ணி விலகி இருக்க தெரியணும். ஓகேவா? அப்போதான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். நம்ம வந்து இந்த சொசைட்டிக்கு எப்படி ஏதாவது ஒரு வழியில் கான்ட்ரிபியூட் பண்ணணும். எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணலாம்? சப்போஸ் உங்கள்கிட்ட காசு இருக்குன்னா ஒரு 10% வந்து நீங்கள் சொசைட்டிக்கு திருப்பி கொடுக்கலாம். இல்லை உங்களுக்கு ஏதாவது நாலேஜ் தெரியும், இப்போ நம்ம எப்படி யூடியூப்பில் வீடியோ போட்டு சொல்லிக் கொடுக்குறோமோ அதே மாதிரி நீங்களும் அதை சொல்லிக் கொடுக்கலாம். அடுத்தது வந்து ஒன்றுமே இல்லை, ப்ரேயர் பண்ணுங்க. 800 கோடி ஆத்மாக்களுக்கும் சுகம், சாந்தி, செல்வம், மகிழ்ச்சி, ஆரோக்கியம் கிடைக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுங்க. ஓகே, அடுத்தது வந்து அந்த அக்செப்ட் டைவர்சிட்டி. நம்ம அப்படிப்பட்ட ஒரு சொசைட்டியில் வாழ்கிறோம். அப்படின்னா என்னென்னா, என் கருத்தை நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க, உங்கள் கருத்து எனக்கு ஏற்புடையதா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நம்ம எல்லாரும் ஒரே சமுதாயத்தில் வாழ்ந்துதான் ஆகணும். கரெக்டாக? இந்த ஒரு பெருந்தன்மை நம்மக்கிட்ட இருக்கணும். எல்லாரும் நம்ம சொல்கிறத ஏற்றுப்பாங்க அப்படின்றது கிடையாது. அது அக்செப்ட் பண்ண தெரியணும். அவங்கவுங்க நியாயம் அவங்கவுங்களுக்கு மாறுபடலாம், அதுவும் புரிஞ்சு வச்சுக்கணும். என்னோடது தான் கரெக்டுன்னு சொல்லி அதை திணிக்கிறது அப்படின்றது கரெக்டாக இருக்காது. இதெல்லாம் பண்ணால் நம்ம இந்த சோஷியல் ஃபிட்னஸில் பெட்டர் ஆகிடும். 4வது ஸ்பிரிச்சுவல் ஃபிட்னஸ். ஓகே, இந்த ஸ்பிரிச்சுவல் ஃபிட்னஸோட கோல் என்ன, எதுக்காக ஸ்பிரிச்சுவல் ஃபிட்னஸ் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா, உள் ஆழ் அமைதிக்காக, மன அமைதிக்காக பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது வந்து ஸ்பிரிச்சுவல்னாவே என்ன, ஆன்மீகம் சொல்கிறோம். ஆத்மாவின் தந்தையை கனெக்ட் பண்ணுறது, பரமாத்மாவை கனெக்ட் பண்ணுறது. சரியா? இதுதான் அதோடைய அல்டிமேட் கோல். இதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ராஜயோகம் மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் பண்ணோம். அதில் வந்து நீங்கள் வந்து அமிர்த வேலையில் இருந்து ஆத்மாவின் தந்தை அன்பா நினைவு பண்ணோம். 4 பக்கத்துக்கான அந்த டெக்ஸ்ட்டை நம்ம படிக்கணும். இது ஒன்று. ஓகே, அடுத்தது வந்து இங்கே சொல்லிக் கொடுக்கக்கூடிய வேல்யூஸை நம்ம கடைபிடிக்கணும். இங்கே என்ன சொல்கிறோம், தெய்வீக குணங்கள், KP2, லோ ஹை பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். நாலேஜ், பியூரிட்டி, பீஸ், லவ், ஹாப்பினஸ், பிளிஸ் அண்ட் பவர். இது கடவுளோட குணங்கள். இதில் ஒரு கடலாக இருக்குது, நம்ம மாஸ்டர் கடலாக ஆகிறது தயாரிடணும். அப்புறம் அஷ்டசக்திகள் சொல்லி கொடுக்குறாங்க, 8 சக்திகள். அந்த 8 சக்திகள்லாம் என்ன, அது எப்படி நம்ம வாழ்க்கையில் கொண்டு வர்றது, இப்படி கற்றுக்கிட்டதை ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்தது சேவை. எனக்கு ஏதோ ஒரு கொஞ்சம் நாலேஜ் கிடைச்சிருக்கு, அந்த நாலேஜை நான் வந்து பல பேருக்கு கொடுக்கணும். ஓகே, கஷ்டம்னு கேட்குறவங்களுக்கு பதில் கிடைச்சா நல்லாயிருக்கும். ஓகே, நம்ம நிறைய டைம் வந்து ரிஃப்ளெக்டும் பண்ணணும், கனெக்டும் பண்ணணும். அப்படின்னு என்ன, வாழ்க்கையை நடைமுறை வாழ்க்கையை வாழவும் செய்யணும். அதுக்கப்புறம் நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கையை எதிர்பார்க்குறோம், அதுக்காக இறைவன் கனெக்ஷனில் இருந்து, அது இந்த நேரத்தில் கலிகாலத்தோட கடைசியில் எப்படி இருக்கணும்னா, ஸ்ரீராமன் காட்டில் இருந்த மாதிரி எளிமையாக இருக்கணும். இதுக்கு நம்ம சுப்ரீம் கூட கனெக்ட் பண்ணிக்கணும். இப்படி 4 வகையான ஃபிட்னஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும், தெரியாதெல்லாம் ஒன்றும் இல்லை. இது ஒரு ஆத்மா கேள்வி கேட்டதுனால இதை பற்றி நீங்கள் 4 சப்ஜெக்டாக எடுத்து போட்டு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும்னதுனால நான் இது வந்து படித்து கண்டென்ட் எல்லாம் எடுத்து அதை பக்கத்தில் வச்சு பார்த்து உங்ககிட்ட சொல்லிட்டுருக்கேன். ஓகே, ஒரு தகவல் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், என் குழந்தைக்கு ஃபீஸுக்காக நான் 2-3 இடத்துல சொல்லி வச்சுருந்தேன். ஆக்சுவலாக எனக்கு நம்ம வீடியோ பார்க்குற ஒரு ஆத்மா வந்து அவரே உங்களுக்கு குழந்தைக்கு ஃபீஸ் கிடைச்சிச்சான்னு கேட்டார். நான் சொன்னேன், இல்லை ஏற்பாடு பண்ணிட்டு தான் இருக்கேன், இன்னும் வரல, எனக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் பேர் கொடுக்குறாங்க அப்படின்னாங்க. அப்புறம் பேசுங்க, நாங்கள் பேசினோம். அவங்களும் எங்கள் மனைவி கிட்டே 2 குழந்தைங்கிட்டலாம் பேசினாங்க. அடுத்த நாள் என்ன சொன்னாங்கன்னா,
பக்கத்தில் வரும்போது சொல்லுங்கள், எந்த காலேஜ் கிடைக்குதுன்னு சொல்லுங்கள், நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நமக்கு 14ஆம் தேதி நான் சொன்னேன் இல்லையா, என் சின்ன பொண்ணுக்கு வந்து கவுன்சிலிங்கு, 26ஆம் தேதி 2வது கவுன்சிலிங் வருது. ஸோ இதெல்லாம் சொல்லி வைக்கலான்னு ஃபோன் பண்ணால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க நாங்கள் ஒரு 15 பேர் தான் அந்த வாட்டி தரோம், அதில் உங்கள் பேர் வரல, இதை நாங்கள் முன்னாடியே சொல்லிட்டோமே. யாருக்கிட்ட? எனக்கு யார் அறிமுகப்பட்டா அவர்கிட்ட சொல்லியிருக்காங்களாம். நான் சொன்னேன், இல்லைங்க எனக்கு சொல்லவே இல்லை அப்படின்னு. அப்புறம் அவருக்கு ஃபோன் பண்ண, ஆமாங்க அவங்க சொன்னாங்க, நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன் அப்படின்ட்டார். ஸோ ஒரு டோர் அடைக்கப்பட்டிருக்கு. பரவாயில்ல, இந்த இவங்க தான் கொடுப்பாங்கன்னு இருக்கணும்னு இல்லை ட்ராமாவில், வேறு யாரோ கொடுப்பாங்களா இருக்கும், அது எங்கேருந்தோ வருமா இருக்கும். இது ஒரு அனுபவம் ஆயிருக்கு. ஓகே மேம். ஓகே, வேற ஒரு தகவல். இப்போ இந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் போடுறீங்கல்ல, சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு இந்த பர்டிகுலர் இடம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னேன், சில தினங்களுக்கு முன்னாடி போட்ட ஒரு வீடியோவில் ஒரு இடத்துல சொல்லியிருப்போம், எங்கே இறைவன் வந்து நம்ம நடிப்பை பார்த்தாரு, நம்ம எங்கே சத்ரபதி சிவாஜி கணேசன் மாதிரி நடிச்சிருக்கோம், அதை பார்த்து நமக்கு இது 9 லட்சத்தில் வர மாதிரி எப்படி கொடுத்துருக்காரு அப்படின்லாம் சொல்லியிருந்தோம். இது ஒரு ஆத்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கமெண்ட் செக்ஷனில், ஐ மீன் வாட்ஸ்அப்பில் எனக்கு தகவல் சொல்லியிருந்தேன், எனக்கு இந்த இது படிக்கும்போது சிரிச்சுட்டே இருந்தேன் நான் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ நீங்க வீடியோ பாக்குறீங்க, உங்களோட இடத்துல ஏதோ ஒன்று பிடிச்சிருக்கு, நீங்க ஒரு கமெண்ட்டும் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த 15 நிமிஷம் வீடியோன்னு வச்சுக்கலாம், இல்லை 10 நிமிஷம் வீடியோன்னு வச்சுக்கலாம், அது எந்த பாயிண்ட்டை வச்சு நீங்க பேசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு சில டைம் புரியாது கமெண்ட் படிக்கும்போது. அப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா, நீங்க எந்த கமெண்ட் எங்க ஆரம்பிக்குதுன்னு அந்த டைமை நீங்க சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 8 நிமிஷம் 5 மினிட்ல 5 செகண்ட்ல வந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு வச்சு, அந்த பர்டிகுலர் போர்ஷன் பிடிச்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன பண்ணலாம், 8:05 அப்படின்னு போட்டுட்டு நீங்க என்ன போடுற அந்த கமெண்ட்டை போட்டுட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, நான் போய் இந்த 8:05 கிளிக் பண்ண நேரம் என்னோட வீடியோல அந்த டைமுக்கு போய் நிற்கும். அதுக்கப்புறம் நான் ஒரு கேட்டுக்கலாம், ஓஹோ இதுக்கு தான் இவர் கமெண்ட் சொன்னாரா, இது எதுக்கு யூஸ் ஆகும்னா, இப்போ இன்னைக்கு போட்ட வீடியோ நீங்கள் நாளைக்கே சொன்னீங்கன்னா எனக்கு அந்த வீடியோட ஞாபகம் இருக்கும், ஃபுல்லாக இது பற்றி தான் பேசிங்க தெரியும். நான் ஒரு 4500 வீடியோ போட்டேன், திடீர் பழைய வீடியோ ஒன்று எடுத்துட்டு அதில் வந்து 5வது மினிட்ல ஒரு பேசின ஒரு வீடியோ உங்களுக்கு போர்ஷன் பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா 5 நிமிஷம் எனக்கே தெரியாது, எனக்கே தெரியாது, நானே போட்டு கேட்டால் தானே. எனக்கு பொதுவாக இந்த வீடியோவில் இதை பேசுறது பிடிச்சிருக்குன்னு சொன்னால் அது ஓகே. ஸ்பெசிஃபிக்காக இந்த லைனில் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும்னா எனக்கு தெரியணும்னு நீங்கள் அதை ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும். 5:00 அப்படின்னு போட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து அந்த நீங்கள் அடிக்க வேண்டிய அடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கும் தெரியும், ஒரு அந்த கன்ஃபியூஷன் இருக்காது. நீங்கள் இதுவே எனக்கு இப்போ சமீபத்தில் தான் தெரியும் இப்படி போடலாம் அப்படின்றது. ஸோ நீங்கள் இனிமேல் கமெண்ட்டில் போடும்போது எனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது அந்த டைம் போட்டு விட்ருங்க, ஸ்டார்டிங்கில் அந்த டைம் போட்டு விட்ருங்க. 5:00 ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 00 அந்த டைமில் வந்து இது பிடிச்சதுன்னா அப்படி போட்டுட்டு ஸ்பேஸ் பண்ணி கமெண்ட் அடிங்க. நான் அந்த இது கிளிக் பண்ண நீங்களே கூட அந்த கமெண்ட் வந்ததுக்கப்புறம் கிளிக் பண்ணி பார்த்தா கரெக்டாக அந்த வீடியோலாம் அந்த இடத்துக்கு போயிடும். இப்படி ஒரு டெக்னிக் இப்போ யூடியூப்பில் கொடுக்குறாங்க, பயன்படுத்தி தான் பார்க்கலாம் எல்லாரும். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.